சமனாக உள்ளத்திலே எந்த இன்பமும் இல்லை என்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அத்தனையும் இணைந்த ஒரு நிலையில் உமைர் இப்னு சாத் என்ற ஒரு நபித்தோழருக்கு உதாரணமாக பல எல்லாரும் நபித்தோழர்களும் ஒரு சிறந்தமாக வாழ்ந்தவர்கள். உமைர் இப்னு சாத் என்ற ஒரு நபித்தோழர் வாழ்க்கையிலே அவரை பற்றி 2 சம்பவம் தான் வரும். இந்த உமைர் இப்னு சாத் ஆட்சியை விரும்பாத ஒருவர், ஆனால் ஆட்சியை பொறுப்பேற்ற ஒருவர். ஆட்சியை விரும்பாத ஒருவர், விரும்பாமல் நிறைய நபித்தோழர் எடுக்காமல் இருந்தார்கள். விரும்பாமல் எடுத்து சரியாக செய்து பொறுத்தவர் இந்த உமைர் இப்னு சாத் அவர்களை ஒரு யுத்த களத்திலிருந்து அப்படியே எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸுக்கு நீங்கள் ஆட்சியாளராக போங்க என்றாங்க. வெறுப்போடு போகிறார். ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். 1 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. ஏனென்றால் அங்கே உள்ள ஆட்சியாளர்களை எப்பயும் அந்த மக்கள் குறை சொல்றது. உமைர் இப்னு சாத்லேருந்து ஒரு குறையும் வரல. 1 வருஷத்துக்கு போகிறோம் எந்த செய்தியும் வரல. அவர்கிட்ட ஜக்காத்து கொடுத்தாரா கொடுக்கலையா, கனிமத்து வந்துச்சா வரல, எதுவும் வரல. உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க எழுத சொல்லி அவருக்கு ஒரு கடிதம். இந்த கடிதம் கிடைச்ச உடனே இங்கே வாங்க, இந்த கடிதம் கிடைத்த உடனேயே இங்கே வாங்கன்னு ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. அது கிடைச்ச உடனே வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தி என்ன சப்ஜெக்ட் இதுன்னு சொல்லி அவர் வாரார். கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு வாரார். வந்த கோலத்தை உமரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். உடம்பெல்லாம் கொஞ்சம் அதாவது உடம்புல உடுப்பெல்லாம் ஒரு விதமான கோலத்தோட தூசிப்பட்டு தலை பரட்டான நிலையில், தோல் பை ஒன்றில், கம்பு ஒரு சைட்டில், இந்த மாதிரி ஒரு சில பொருட்களோட வாராரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சோமெல்லாம் விசாரிச்சுட்டு என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த கோலத்தில் வருகிறீர்களா என்று கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, ஏன் நான் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேனா, சுகதேகம் இல்லாமல் இருக்கிறான்னு கேட்குறாரு. இல்லை அது இல்லை, வாகனம் எங்கேன்னு கேட்குறாரு. சொல்லு, நான் நடந்து தான் வந்தேன்றாரு. ஹிம்ஸிலிருந்து நடந்து வாருனா மதீனா மாதிரி 3 மடங்கு, 400 கிலோமீட்டர் வந்து ட்ரிபிள் மடங்கு, 1200 விளங்கிட்டா. அப்போ அவர் சொல்றாருன்னா நான் நடந்து தான் வந்தேன். அவங்க உங்களுக்கு வாகனம் தரலையான்னு கேட்குறாரு. அவங்க தரவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லைன்னாரு. அவங்க தரவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை என்று சொன்னார். இப்போ உமர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் ஏன் அப்படி வந்திருக்கான்னு விளங்கி கேட்டாரு. நான் வந்து எதுவுமே அவங்ககிட்ட இருந்து எடுத்திருக்க கூடாது, அவங்ககிட்ட எதையும் தொற்றிருக்க கூடாது, ஆட்சியை சரியா செஞ்சேன், அதை அல்லாஹ் என்னட்ட கேட்பான், அவங்க செய்யறத அல்லாஹ் தஆலா அவங்களோட கேட்டுக்கொள்வான் என்ற மனநிலை தான். அதை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் எழுதவும் இல்லை. அப்போ எங்க ஜக்காத்தெல்லாம் கேட்குறாரு, கலெக்ட் பண்ண ஜக்காத்தெல்லாம் எங்க கேட்குறாரு. அவர் சொல்றாரு, போன உடனே அங்கே உள்ள பிரதானிகள்லாம் கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்யுங்க, தகுதியானவோட பெயர் பட்டியலை தாங்க, அவங்க எல்லாம் கொடுத்துருவோம். அந்த ஏழைகள் பட்டியலில் நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், உங்களுக்கும் நான் அனுப்பியிருப்பேன். உமர் ரலியல்லாஹு அமைதி ஆகிட்டாங்க. நேர்மையாக தான் நடந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு பயந்தா நடந்திருக்கிறாரு, பேடுதலாக தான் நடந்திருக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் ஆட்சி செய்யுங்க, நான் மறுபடியும் அந்த நாட்டுக்கு போய் ஆட்சி செய்யுங்கன்னு அவர் சொன்னார்லாம். வேண்டாம் என்றார். எனக்கு இது போதும், மதீனாவில் ஒரு மூலையில் என் குடும்பத்தோடு நான் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு சொந்தங்கள் அங்கே இருக்குது, நான் அங்கே போகிறேன்ட்டு போயிட்டார். என்றாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் ஒரு சந்தேகம், ஒருவேளை அங்கே ஆட்சி என்றது ரோம் பாரசீகம் வெற்றி பெற நேரமே, எல்லாத்தையும் அங்கெல்லாம் அனுப்பிட்டு இங்கெல்லாம் வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனடியாக ஹாரிஸ் என்றவர்கிட்ட சொல்றாரு, இந்த 300 தீனாரை கையில் எடுத்துக்கங்க, போங்க, ஃபைன் தர அசரம் வடி, ஆமா அவர்கிட்ட வீட்டுக்கு போய் அவர் சந்தோஷமாகவும் ஹெப்பியாகவும் நிறைய விஷயங்களோட வாழ்றதை கண்டிங்கன்னா உடனடியாக வாங்க, கஷ்டப்படுறாருன்னா இதை கொடுத்துட்டு வாங்கண்ணா. போறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், பேச்சுவார்த்தை நடக்கு. எங்கிருந்து வாரீங்க? மதீனாலிருந்து வாரேன். உமர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. யாரு? உமர் இப்னு சாத். நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாருன்றாரு. கையேந்தி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். அல்லாஹும்ம அஇன் உமர ஃபஇன்னி லம் அரஹு இல்லா ஷதீதல் ஹுப்பி லக். யா அல்லாஹ், உமருக்கு உதவி செய், அவரை உன்னை கூடுதலாக விரும்பக்கூடியவர்களில் ஒருவராக நான் காண்கிறேன் என்றார். சகோதரரை பாருங்க, ஆட்சியில் பேட்டு வந்து திரும்பி வந்து ஒரு சதம் கொடுக்கல, ஒன்றும் செய்யல. உமர்ல அவங்க லட்சியத்தில் ஒன்று பெற்றவர்கள், அதை குறையா நினைக்கல. அவர் எதை நினைக்கிறாரு? நானும் அவரும் இருக்கிற போக்கும் சிந்தனையும் நோக்கமும் ஒன்று. அதுக்காண்டி துவா கேட்டாரு. சகோதரர்களே, அங்கே இருக்கிறார், விருந்தாளியா தங்குறாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள், ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு வரும், ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாரு, ஆனா நல்ல சாப்பாடு வரும். 3ஆவது நாள் அடுத்த வீட்டுக்காரர் அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க அங்க தங்க வானா, அவர் இவ்வளவு நாளும் தண்ட பிள்ளைகளுக்கும் தண்ட மனைவிக்கும் கொடுக்க போற சாப்பாடை தான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாரு, அவர சாப்பாடு அவங்க பெயர்த்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஏண்ட வீட்டில் வந்து தங்குங்க, அவர் வறுமையில இருக்கிறாரு அப்படின்றாங்க. இதை பார்த்த உடனே இவர் சொல்லாட்டி இவர் நல்ல முடிவு எடுத்து தான் பேத்திருப்பாரு, அந்த அளவு கவனிக்கிறாரு. உடனடியா ஓடி போய், உமைரே நாங்க பிடிங்க 300 தீனார் உமர் தந்தது என்றாங்க. எனக்கு இந்த 300 தீனார்ல எந்த தேவையும் இல்லை என்றார். இந்த 300 தீனார்ல எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, உமர் தந்தார் அப்படின்னா நான் தர்மம் செஞ்சிடறேன் என்றார். மனைவி பின்னாலே இது சொல்றா, உமைரி அதை வச்சுக்கங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம், நம்ம எடுக்காட்டி ஊர்ல உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம், இதை அவர்களுக்கு இதை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த 300 தீனாரை கையில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு.
இந்த விஷயத்தை போய் உமைர் இப்னு சாத் நடந்த விஷயத்தை போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவர் சொல்லுகிறார். சொன்ன நேரத்தில் உடனடியாக கடிதம் ஒன்று எழுதி, உமைரே அவசரமா நீங்க இந்த கடிதம் கிடைச்ச உடனே வாங்கன்றாங்க. உமைர் வாராரு. வந்த உடனே உமர் என்ன கேட்டார் தெரியுமா? அந்த 300 தீனாரை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். ஒரு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் அந்த 300 தீனார் நீங்க தந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சது பற்றி ஏன் நீங்க கேள்வி கேட்கிறீங்கன்னு கேட்டார். தான் செலவழிக்கலேன்னு காட்டிக்கொள்ளவும் இல்லை, மற்றவனுக்கு கொடுக்கலேன்னு கொடுத்தேன்னு காட்டிக்கொள்ளவும் இல்லை, அதை காட்டிக்கலாம் அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ இவர் சொல்ல நீங்க அதை சொல்லித்தான் ஆகணும் என்றாரு. சொன்னா நான் இத்தனை பேருக்கு ஏழைகள் நான் கொடுத்துட்டேன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக 2 புடவைகளையும் கோதுமை ஈத்தம்பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இது அத்தனை உங்களதான் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உமைர் இப்னு சாத் சொன்னார்கள், இந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லை, எனக்கு வீட்டில் 3 நாளைக்கு போதுமான சாப்பாடு இருக்கிறது, ஆனால் இந்த 2 புடவைகளை நான் வச்சுக்கிறேன். காரணம், நான் ஆட்சிக்கு போன நாளிலிருந்து என் மனைவி அந்த இத்து போன உடைகளோடு இருக்கிறாள், அதுக்கு வேற உடுப்பு எதுவும் இல்லை, இது இல்லாது விட்டால் உடம்பு பாழாகிவிடும் என்பதற்காக நான் இந்த உடுப்பை மட்டும் எடுக்கிறேன். உடனடியாக உமர் நாம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், அதை கொடுத்து அனுப்பினார்கள். கேட்காதவரும் கேட்கிற நிலைமைக்கு வந்தார். இந்த சம்பவத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுகிறது, உமைர் இப்னு சாத் அவருடைய ஊர்ல மௌத்தாகிட்டாரு, அடக்கப்பட்டுட்டாருன்னு சொல்லி செய்தி கேள்விப்பட்டவுடன் தனது தோழர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அவர் அடக்கப்பட்ட இடத்திற்கு போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல வச்சு தன் தோழர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு நலவு செய்த ஒரு சந்தர்ப்பம் தந்தால் எதை செய்வீர்கள் என்று கேட்கிறார். ஒவ்வொருத்தரும் சொல்ல எனக்கு அறிவு கிடச்சி நான் அறிவை விரும்புவேன், மக்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஜிஹாது செய்ய ஆசை, நான் அதை செஞ்சு போய் ஷஹீதாகுவேன், எனக்கு சொத்துக்கள் ஆசை, நான் மக்களுக்கு தர்மம் செய்வேன், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் அன்னலி ரிஜாலன் மிஸ்ல உமைர் இப்னு சாத், எனக்கு உமைர் இப்னு சாதை போன்று பல 100 பேரை யா அல்லாஹ் நீ எனக்கு தா என்று கேட்டிருப்பேன், முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தில் நான் போடுவதற்காக என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி நேர்மையும் அப்படி நாணமும் ஒரு லட்சியம், இந்த உலகத்தில் எதையும் அவங்க சம்பாதிக்கல, ஒரு லட்சியம் மனசுல இருந்துச்சு, அது மட்டும்தான் சிந்தனை. மற்றவன் தரல, இவன் கொடுக்கலையும் ஏத்துக்கலையும் அதெல்லாம் இருக்கவே இல்லை. இல்லைண்டா எவ்வளவு குறை சொல்லிக்கணும் உமர் அவங்களை பத்தி. ஹாரிஸ் வந்தாரே டெஸ்ட் பண்றதுக்கு, அவரை பத்தி என்ன சொல்லியிருக்கணும், இவர் எப்படி டெஸ்ட் பண்ண வருவார், நான் எவ்வளவு நேர்மையான தெரியும், அதெல்லாம் சொல்லிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் சொன்னாரா? ஒரே ஒரு யோசனை, இன்னமும் நடந்துட்டு போகட்டும், நான் அல்லாஹ்வுக்கு திருப்தியாக வாழ்கிறேன். இப்படி வாழ்ந்தீங்கன்னு வைங்களே, நீங்க இரவு எழும்பி தொழுகின்ற ஒவ்வொரு சுஜூதிலும் உங்களுக்கு கண்ணீர் போகும், உள்ளம் அப்படியே உருகும். அல்லாஹ்வுடையேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய ஈமானி இன்பத்தை எங்கள் உள்ளத்தோடு நிரப்புவான். அப்படிப்பட்ட ஒரு உறுதி வந்தால் உலகமே முன்னால வந்து நின்றாலும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனது உள்ளத்திலும் உங்களது உள்ளங்களில் மாறாமல் நிலைபெற செய்ய வேண்டும். அதை ஏற்படுத்த நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை துணையாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.